ஓகே, நம்ம இப்போ ப்ராப்ளம் ஆன் நம்பர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த ப்ராப்ளம் ஆன் நம்பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு 21 சம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, 21 கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அதோட கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா, பார்க்கலாமா? ஓகே, 22வது கொஸ்டின் பாருங்க. ஒரு பின்னத்தை அதே பின்னத்தால் பெருக்கி அதன் பெருக்கு தொகையை அப்பின்னத்தின் தலையால் வகுக்க கிடைக்கும் இப்படி பின்னம் 18, 26 / 27 எனில் அப்பின்னத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினே பாருங்க ரொம்ப லென்த்தியா இருக்கிற மாதிரி தெரியும், புரியாத மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்ப பொறுமையா ஒரு வார்த்தையா பிரேக் பண்ணி என்ன பண்ணோம் நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாங்க பாருங்க, மல்டிப்ளை பை எ ஃபிராக்ஷன் பை இட் செல்ஃப் அப்படின்னா அது ஒரு பின்னம்னு இருக்கான். பின்னம்னா அது x/y வச்சுக்கலாமா? இதான ஃபிராக்ஷன். மல்டிப்ளை பை எ ஃபிராக்ஷன் பை இட் செல்ஃப் அப்படின்னா அதே பின்னத்தால் பெருக்க சொல்றாங்க. ஓகேவா? அப்படின்னா என்ன வரும்? x/y வரும். அப்ப x × x என்ன வரும்? x², y × y என்ன வரும்? y² வரும். கரெக்ட்டுங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க, and divide the product by its reciprocal. என்னது எப்படி டிவைட் பண்ணுமா? ரெசிப்ரோக்கல்ல டிவைட் பண்ணுவோம், தலைகீழியால் டிவைட் பண்ணுவோம். தலைகீழ்னா என்னது? x/y னா என்னது? y/x ன்னு வரும். அப்ப டிவைடட் பை y/x. இப்போ நமக்கு தெரியும் இந்த டிவைட பெருக்கலா மாத்தினா என்ன பண்ணோம்? தலைகீழ் எழுதிக்கலாமா? அப்ப ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, x² / y² × x/y ன்னு வந்துரும். அப்ப ஃபைனலா நமக்கு என்ன கிடைக்கும்? x³ / y³ ன்னு கிடைக்கும். இப்படி பண்ணும்போது அதோட ஃபிராக்ஷன் என்னவா? 18, 26 / 27ங்கறாங்க. 18, 26 / 27ன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இது என்னது? இது ஃபிராக்ஷன்ல இருக்குது, மல்டிபிள் ஃபிராக்ஷன்ல இருக்குது. ஓகேவா? அப்ப இது ஃபிராக்ஷனா மாத்தலாமா? 18 × 27 என்ன வரும் பாருங்க, 7 × 56, 7 × 12, 8 2 16, பேலன்ஸ் 2 3, 6 8 4, 486. மேல ஒரு 26 இருக்கு. 6 6 12, பேலன்ஸ் 1 11, 512. என்ன வரும்? 512ன்னு வரும். ஓகேவா? அப்ப x³ / y³ = 512/27. அப்ப 512க்கு கியூப் எடுத்தா என்ன வர போகுது? 8ன்னு வரும். 27 கியூப் எடுத்தா என்ன வர போகுது? 3ன்னு வரும். அப்ப ஃபைனலா நமக்கு கிடைச்ச ஆன்சர் அது 8/3. அப்ப ஆப்ஷன்ல பாக்குறீங்க 8/3 இருந்தா 8/3ன்னு போட்டுக்கோங்க. ஓகே, ஏன்னா பின்னத்தை காண்கன்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, 8/3 இல்லையா? இதை டிவைட் என்னது வச்சிருந்தாங்கன்னா எழுதிக்கோங்க. 8 3 அடிச்சா என்ன வரும்? 2 3 6, பேலன்ஸ் 2. அப்ப ஆன்சர் என்னது? 2 2/3. அங்க ஆப்ஷன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். கொஸ்டினே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். அந்த கொஸ்டினை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே ஈஸியா முடிஞ்சிருச்சு. ஒரு பின்னம், அந்த பின்னத்தை பெருக்க சொல்றாங்க, அந்த பின்னத்தை பெருக்கி அது என்னது தலைகீழால வகுக்க சொல்றாங்க. அப்படி பண்ணனா நமக்கு என்ன கிடைக்கும்? x³ / y³ கிடைக்கும். அப்ப என்ன வரும்? 512/27 வரும். 512 கியூப் எடுத்தா 8, 27 கியூப் எடுத்தா 3. அப்ப இதை டிவைட் பண்ணா 2 2/3. அவ்வளவுதான். ஓகேவா? புரியுதாமா? கிளியரா? பஸ்ஸாமே புரியுதா? கிளியரா பஸ்ஸம்? ஓகே, அடுத்த சம் பாருங்க. ரூபாய் 120 அது வந்து 3 பேருக்கு பிரிச்சு தராங்களாம். யார் யாருக்கு? ABCக்கும். ABC என்ற 3 நபர்களுக்கு ரூபாய் 120 பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஏயின் பங்கு பியின் பங்கை விட 20 ரூபாய் அதிகமா இருக்கணுமா? ஏ எப்படி இருக்கணுமா? பியை விட 20 ரூபாய் அதிகமா இருக்கணுமா? ஓகேவா? அடுத்தது சியின் பங்கை விட 20 ரூபாய் குறைவா இருக்கணுமா? இதே ஏ எப்படி இருக்கணுமா? சியை விட 20 ரூபாய் கம்மியா இருக்கணுமா? அப்படி இருக்கும்போது பியின் பங்கு எவ்வளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ₹120 divided by among ABC. A share is ₹20 more than B and ₹20 less than C கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப எப்படி எழுதலாம் பாருங்க. இப்ப B நம்ம x ன்னு வச்சுக்கலாமா? x ன்னு வச்சுக்கலாமா? அப்ப இது x இருந்தா இது என்ன இருக்கும்? x + 20 இருக்கும். ஓகே, x + 20 இருக்கும். அப்ப இது என்ன இருக்கும்? x + 40 இருக்கும். ஏன் அப்படின்னா ஏவை விட சி எவ்வளவு? 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப இதான் அந்த 3 பேரோட ஈக்குவேஷன். அப்ப இது நமக்கு போட தெரியணும், தெரிஞ்சாதான் சம் போட முடியும். அப்ப b வந்து x, இவங்க என்னது x + 20. அப்ப இவங்க எப்படி இருப்பாங்க? x + 40. ஏன்னா ஏவை விட சி என்னது 20 ரூபாய் அதிகம். ஓகேவா? இப்ப எல்லாத்தையும் கூட்டா எவ்வளவு அமௌண்ட்? ₹120. பாருங்க, x x x 3 x பிளஸ் 40 + 20 60 = 120.
இந்த பிளஸ் 60 அந்தாண்ட போச்சுன்னா மைனஸ் ஆயிடுமா? அப்ப 60ன்னு வரும். எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும்? 20ன்னு வரும். எக்ஸ் அடையாளம் என்ன வரும்? 20ன்னு வரும். இதை சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர். ஏ ஆன்சர்னா பாருங்க 20 + 20 40. பி ஆன்சர் என்னது? 20. சி ஆன்சர் பாருங்க 40 + 20 60. வந்துச்சு ஆன்சர். அவ்வளவுதான். இது வந்து ஸ்கூல் புக்ல இருக்குது. இந்த சம் வந்து என்னது? ஸ்கூல் புக்ல இந்த சம் இருக்குது. பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட்ல பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. 8th புக்கா சரியா தெரியல. 8th தான் நினைக்கிறேன். ஏதோ ஒரு புக்ல கொடுத்துருப்பாங்க. புரியுதாமா? கிளியரா? அர்த்தம் போலமா? ஓகே, இது ஒரு பேசிக்கான சம் தான். ஓகேவா? எங்க இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். பார்க்கலாம் உங்களுக்கு பண்ண தெரியுதான். இந்த சம்க்கு ஆன்சர் பண்ணுங்க. கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அருணா ஒரு கேக்கை இரு பாதியா வெட்டுகிறார். அதில் ஒரு பாதியை சம அளவுள்ள சிறு துண்டுகளா வெட்டுகிறார். ஒவ்வொரு சிறிய துண்டும் 20 கிராம் எடை உள்ளது. அவளிடம் 7 கேக்கு துண்டுகள் இருந்தால் முழு கேக்கின் எடை என்னவாக இருக்கும்? ஓகே, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஆன்சர் பண்ணுமா சீக்கிரம். டூ 280. ஓகே, செக் பண்ணலாமா? 240 280 பாருங்க. ஒரு கேக் இருக்குதான். இந்த கேக்கை ரெண்டா பிரிக்கிறாங்களாம். ஓகேவா? அதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு கேக்கு துண்டு அப்படியே வச்சுக்கிட்டாங்களாம். இன்னொரு கேக்கு துண்டை மட்டும் அது பீஸ் போடுறாங்க, ஸ்லைஸ் பண்றாங்க. ஓகே, அந்த மாதிரி பீஸ் போடுறாங்க. அப்படி பீஸ் போடும்போது என்ன சொல்றாங்க பாருங்க, மொத்தம் 7 கேக்கு துண்டுகள். அப்ப 7னா ஆல்ரெடி இங்க ஒண்ணு இருக்குது. அப்ப இங்க 6 தானே அர்த்தம். ஆனா நம்ம என்ன பண்ணிருப்போம், துண்டு இதையே 7 போட்டுருவோம். ஓகேவா? மொத்தமே 7னா என்னது? இது ஒரு பீஸ். அப்ப இது மொத்தம் 6 பீஸ். 6 + 1 எவ்வளவு? 7 பீஸ். ஓகேவா? அப்ப கேர்ஃபுல்லா போடணும். ஒவ்வொரு பீஸ் எவ்வளவு? 20 கிராம். ஓகேவா? அப்ப இந்த ஒவ்வொரு பீஸ் இருக்கா இல்லையா? 6 6 × 120. அப்படின்னா எவ்வளவு வரும்? சாரி, 6 × 20. அப்ப 120. அப்ப இது 120 தான், இதுவும் எவ்வளவு? 120 தான். அப்ப 120 + 120 = 240. 240. ஒருவேளை ஆப்ஷன்ல 240 இல்ல அப்படின்னா இந்த லாஜிக்ல போடுங்க. எந்த லாஜிக்? அப்ப இதுவே 7 பீஸ் அர்த்தம். இது மட்டும் என்னது? 7 பீஸ். அப்ப இது என்னது? இங்க ஒரு ஃபுல்லா இருக்குது ஒரு பீஸ். ஓகேவா? அப்ப இது எவ்வளவு? 7 × 20 140. அப்ப இது 140 இருந்தா இதுவும் எவ்வளவு தான் இருக்கும்? 140 தான் இருக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 280. ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஏன்னா கவர்மெண்ட் கீ தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு எஸ்ஐல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எஸ்ஐல இந்த கவர்மெண்ட் கீ கொடுத்து இதுதான் 240 தான். ஒருவேளை ஆப்ஷன்ல 240 இல்லாம 280 வச்சிருந்தா இது கொடுங்க. இல்ல அப்படின்னா இதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? புரியுதுங்களா? கிளியராமா? ஏன்னா கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின் தான். ஓகேவா? 240 280. 240 தான் நமக்கு கவர்மெண்ட் கீ கொடுத்தது. இந்த கான்செப்ட் தான் கொடுத்துருக்காங்க. 7 துண்டுன்னா இது ஒரு துண்டு வச்சுக்கிட்டாங்க. பேலன்ஸ் இது என்ன பண்ணிருக்காங்க? 6 துண்டா போட்டிருக்காங்க. அப்ப ஒரு சின்ன துண்டுங்கிறது என்னது? 20 கிராம் சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்ப 6 × 20 120. அப்ப இது 120னா இது 120 தான் இருக்கும். ஏன்னா இது ஃபுல்லா சேர்ந்தாலும் 120 தான், இது பிரிச்சாலும் 120 தான். அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா 240. ஒருவேளை 240 இல்ல அப்படின்னா இந்த கான்செப்ட்ல போகும். ஓகேவா? 280. புரியுதுங்களா? ஓகேமா. அடுத்த கொஸ்டின்.
இது வந்து 2022 குரூப் 4 ஆமா அப்பதானே கேட்டாங்க. அந்த அதுல தானே குரூப் 4 கொஸ்டின். 100லிருந்து 10 எத்தனை முறை கழிப்பீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஓகே, எத்தனை முறை? ஒரு முறை தான், 1 டைம்ஸ். ஓகே, 100ல 10 மைனஸ் பண்ணிட்டா நமக்கு என்ன ஒரு பேலன்ஸ் 19 வந்துடும். ஓகேவா, அதுக்கப்புறம் 19 இல்ல நமக்கு 100ல 10 எத்தனை டைம்ஸ் கழிப்போம் கேட்டிருக்கேன். அப்ப ஆன்சர் அது 1 டைம்ஸ். ஓகேவா, ஒரு முறை. கிளியரா? இது உங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இப்ப போன குரூப் 4 இல்லாம அதுக்கு முந்தின குரூப் 4ல கேட்ட கொஸ்டின் தான். ஓகேவா, ஓகே சூப்பர்மா. அடுத்து 26வது கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். இதுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 36, 63, 27, 72 இப்படி கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஆப்ஷன் வந்து போடுங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன சொல்றாங்க பாருங்க, ஈரிலக்க எண்ணின் இலக்கங்களின் கூடுதல் 9. அதான் என்னன்னா 2 நம்பரை கூட்டினா 9 வரணுமா. 3 + 6 9, 6 + 3 9, 2 + 8 9, 7 + 2 9. அப்ப எல்லாமே 9 வருது. ஓகேவா, அடுத்த கண்டிஷன் பாருங்க, அந்த எண்ணுடன் 27 கூட்டும் பொழுது இலக்கங்கள் இடம் மாறுகின்றன. ஓகே, என்னவா கொடுத்திருக்க நம்பர் கூட 27 கூட்டினா என்ன வரணுமா, நமக்கு இலக்கம் இடம் மாறுதான், 63 வரணுமா. ஓகேவா, எங்க 27 கூட்டினா 63 வருதுன்னு பார்க்கணும். ஓகேவா, 90, 54, 99 பாருங்க, இது 3 தப்பு. அப்ப இதான் கரெக்ட். பாருங்க 36 திருப்பி போட்டா என்னது 63. அததான் அவங்க சொல்றாங்க. அந்த நம்பர் கூட 27 கூட்டும் போது என்ன வருமா, அந்த நம்பர் திருப்பி இருக்கணும்ங்கிறாங்க. ஓகே, ரிவர்ஸ்ல இருக்கணும். அப்ப 36 திருப்பி போட்டா 63. அப்ப 36 கூட 27 கூட்டினா தான் 63 வரும். அப்ப அந்த நம்பர் என்ன அப்படின்னா அந்த 2 இலக்க எண் 36. அடிக்கடி கேட்பாங்க. அடிக்கடி கேட்கிற கொஸ்டின், இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஓகேவா, புரியுதுங்களா? புரியுதான் பாருமா. அடுத்த விஷயம் ஆகலாமா? அடுத்த விஷயம் பாருங்க, 2^40 + 2^40. 2^40 + 2^40. ஓகேவா, அப்ப இத வந்து 2^40 வெளியே எடுத்துலாமா? எடுத்துட்டா நமக்கு என்ன கிடைக்கும், 1 + 1 கிடைக்கும். 1 + 1 கிடைக்கும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், 2^40. 2 இங்க பவர் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம், 1ன்னு அர்த்தம். கரெக்ட்டுங்களா? அப்ப பவர் பேஸ் சேமா இருந்துச்சு அப்படின்னா பவர் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். அப்ப ஆன்சர் அது 2^40. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. கிளியரா? ஓகே, அடுத்த விஷயம் பாப்போமா. அடுத்த விஷயம் பாருங்க, ஒரு வகுப்பில் STUDEN என்ற 6 மாணவர்கள் இருக்காங்க. 6 பேர் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவர்களில் இருந்து எத்தனை வித்தியாசமான வழிகளில் ஒரு லீடர் ஒரு அசிஸ்டன்ட் லீடரை என்னது எடுக்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த 6 பேர்ல இருந்து நாம ஒரு லீடர் ஒரு அசிஸ்டன்ட் லீடர் எத்தனை வழிகளில் தேர்ந்தெடுக்கலாம், எத்தனை வழிகள், how many ways, ஓகேவா, in how many different ways can leader and assistant leader selected கேட்கறாங்க. ஓகே, பாருங்க, இந்த 6 பேர்ல இருந்து யார வேணாலும் லீடரா போடலாம். அப்ப 6 பேருமே வாய்ப்பு இருக்கு. கரெக்டா இல்லையா? அப்ப அசிஸ்டன்ட் லீடர்னா என்னது, ஒரு லீடர் போக பேலன்ஸ் இருக்க ஸ்டூடெண்ட்ல இருந்து என்னது ஒரு அசிஸ்டன்ட் லீடரை எடுக்கலாம். அப்ப எப்பயுமே பர்மனண்டா ஒரு லீடர் இருக்கணும். அப்ப 6 பேர்ல ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா பேலன்ஸ் 5 பேர். அப்ப அந்த 5 பேர்ல என்ன பண்ணிடலாம், அசிஸ்டன்ட் லீடரை நம்ம போடலாம். இப்ப 6 × 5 எவ்வளவுப்பா, 30 வழிகள்ல போடலாம். ஒரு லீடரு ஒரு அசிஸ்டன்ட் லீடர் எத்தனை வழிகள் எடுக்கலாம், 30 வழிகள்ல எடுக்கலாம். அவ்வளவுதான். 36 36 எப்படி மாறும், 30 தானமா வரும். புரியுதுங்களா? 6 × 6 எப்படி போட முடியும், அதான் ஆல்ரெடி ஒரு பையன் லீடருக்கு போயிடுவான்ல. அப்ப பேலன்ஸ் 5 பேர்ல இருந்தானே ஒரு அசிஸ்டன்ட் லீடர் எடுக்க முடியும். ஓகே, 30 தான், 36 கிடையாது. புரியுதா?
புரியுதா எல்லாருக்கும்? அடுத்த கொஸ்டின், how many ordered pair of natural numbers ab satisfy a plus 2b equal to 100 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, a plus 2b equal to 100. ஓகே, பார்க்கலாமா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் கூட்டினா நமக்கு என்ன வரணும்? ஒரு நம்பர் வந்துடும். ஓகே, அப்ப ஈவன் நம்பர் பிளஸ் ஈவன் நம்பர் கூட்டும் போது தான் நமக்கு ஈவன் நம்பர் கிடைக்கும். கரெக்டா? ஈவன் நம்பர் பிளஸ் ஈவன் நம்பர் ஆட் பண்ணும்போது நமக்கு ஈவன் நம்பர் கிடைக்கும். ஓகே, புரியுதுங்களா? அப்ப இதுவும் ஈவன் நம்பர் தான், இதுவும் ஈவன் நம்பர் தான், ரெண்டுமே ஈவன் நம்பர் தான் இருக்கும். ஓகே, அப்ப பாருங்க, 1ல இருந்து 100க்குள்ளார 50 ஆட் நம்பர் இருக்கும், 50 ஈவன் நம்பர் இருக்கும். ஓகே, 50 ஆட் நம்பர் இருக்கும், 50 ஈவன் நம்பர் இருக்கும். ஓகேவா? உடனே ஆன்சர் 50ன்னு போட்டுறக்கூடாது. ஏன் அப்படின்னா லாஸ்ட் ஈவன் நம்பர் என்னது? 100. அப்ப 100 கூட 0 தான் ஆட் பண்ணாதான் 100 வரும். அப்ப 0ங்கிறது ஈவன் நம்பர் கிடையாது. ஓகேவா? அப்ப இந்த 100 வராது. அப்ப 1 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மொத்தம் 49 பேர்ஸ் கிடைக்கும் நமக்கு. ஓகேவா? எத்தனை ஜோடி கிடைக்கும்? 49 ஜோடிகள் கிடைக்கும். புரியுதுங்களா? அப்ப 50 ஆட் நம்பர், 50 ஈவன் நம்பர். அப்ப பாருங்க எப்படி போடலாம்? 2 plus 98, 4 plus 96, 6 plus 94 இப்படி போட்டுட்டே வரலாமா? ஆனா 0 plus 100ன்னு போட முடியாது. ஏன்னா 0ங்கிறது நமக்கு ஈவன் நம்பர் கிடையாது. ஓகே, ஏன்னா இங்க ஒரு நம்பரா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப இது பாசிபிள் கிடையாது. அப்ப 98ல இருந்து தான் பாசிபிள். அப்ப 50 ஈவன் நம்பர்ல 100 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் எத்தனை நம்பர் இருக்கும்? 49 நம்பர் தான் இருக்கும். அப்ப நமக்கு எத்தனை ஜோடிகள் கிடைக்கும்னா 49 ஜோடிகள் கிடைக்கும். புரியுதா? புரியுதான்னு பாருமா? கிளியரா? புரிஞ்சுதா? போலாம் அடுசமே. ஓகே, அடுத்து 30வது क्वेश्चन, ஃபிபோனாசி சீரியஸ். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபிபோனாசி சீரியஸ் அடிக்கடி क्वेश्चन கேட்டுட்டே இருக்காங்க. ஃபிபோனாசி சீரியஸ்ல இருந்து ஆட் நம்பர் கேட்டாவா? ஆட் நம்பர் வந்து அங்க என்ன மாதிரி கண்டிஷன் கேட்கறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போட முடியுமா? क्वेश्चन தெரியாம நம்ம எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? இப்போ இது வந்து என்னது? ஈவன் நம்பர் வச்சு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப ஆட் நம்பருக்கு ஏதாவது கண்டிஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன் கொடுத்துருக்கணும்ல, அந்த மாதிரி ஏதாவது क्वेश्चन கண்டிஷன் தான் நம்மளால போட முடியும். ஓகேவா? அங்க என்ன கண்டிஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? சரி, அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? ஃபிபோனாசி நம்பர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப ஃபிபோனாசி நம்பர்னா உங்களுக்கு தெரியணும். என்னது? 1, 1 போடணும், ஆட் பண்ணி போட்டுட்டே இருக்கணும். 1 + 1 2, 2 + 1 3, 3 + 2 5, 5 + 3 8, 8 + 5 13, 13 + 8 21, 34, 55, 89. ஓகேவா? அடுத்து என்ன வரும்? 80, 99, 104, 144 இந்த மாதிரி போயிட்டே இருக்குமா? நமக்கு என்ன क्वेश्चन கேக்குறாங்க? 11th ஃபிபோனாசி நம்பர் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப 1 2 3 4 5 6 7 8 9 10 11, 11வது ஃபிபோனாசி நம்பர் 89. அப்ப ஆன்சர் அது 89. ஃபிபோனாசி நம்பர் 1, 1 போட்டு அப்படியே என்ன பண்ணும்? ஆட் பண்ணி போட்டுட்டே போகணும். ஓகேவா? புரியுதா? கிளியராமா? ஓகே, சூப்பர். அடுத்த क्वेश्चन, ஒரு எண் மற்றும் அதன் தலைகீழின் கூடுதல் 65/8 எனில் அந்த எண் யார்? அப்ப கண்டிப்பா அங்க கொடுக்குற டினாமினேட்டர் நம்பரா தான் ஆன்சரா இருக்கும். ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா ஆப்ஷன்ல இருந்து போட்டு பாரு.
இல்லையா? இதை அப்படியே டிவைட் பண்ணி பாருங்க. என்ன சொல்றேன், ஒரு எண் மட்டும் அதன் தலைகளின் கூடுதல். இப்ப ஆன்சர் அது 8 தான். இப்ப இது வந்து எண்ணா, இதோட தலைகள் என்னது 1/8. இதை கூட்டினா நமக்கு 65/8 வருதான்னு செக் பண்ணணும். பாருங்க 8 8 எவ்வளவு 64, 64 பிளஸ் 1 எவ்வளவு 65/8 வந்துருச்சா? அவ்வளவுதான் ஆன்சர் 8. அப்ப 8 பிளஸ் 1/8 தலைகீழினா என்னது 1/8, ரெண்டு ஆட் பண்ணா 65/8 வரும். அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப வேற நம்பர் போட்டு பாருங்க. 6 பிளஸ் 1/6 என்ன வரும் 37/6 வரும். அது 9 பிளஸ் 1/9 9 9 81 பிளஸ் 1 82/9. ஓகேவா? அடுத்து என்னது? அவ்வளவுதான். ஓகே, வேற எதுவும் இல்லை. ஓகேவா? இந்த சம் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஒரு 3 டைம்ஸ் மேல கேட்டிருக்காங்க, 3 டைம்ஸ் மேல கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு எண் மற்றும் அதன் தலைகளின் கூடல் 65/8 எனில் அந்த எண் யாது? அடுத்து இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. 18வது மற்றும் 17வது ஃபிபோனாசி எண்களுக்கு இடையான வித்தியாசம். இப்பதான் சொல்லி கொடுத்தேன் ஃபிபோனாசி நம்பர் இங்க போட்டிருக்குமா? அப்ப நமக்கு என்ன கேக்குறாங்க அப்படின்னா 18வது பிபோனாசியும் 17வது பிபோனாசி மைனஸ் பண்ணா என்ன வரும்னு கேக்குறாங்க. எங்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஆன்சர் பண்ணி சொல்லுங்க. சீக்கிரம் ஆன்சர் பண்ணுமா? என்ன ஆன்சரே வரல? சீக்கிரம் பண்ணுங்க. $987 கரெக்டா? 987 987 கரெக்டாமா? ஓகே, என்ன வரும் 18வது ஃபிபோனாசி என்ன வரும் சொல்லுங்க பாப்போம். 18 என்ன வரும், 17 என்ன வரும் சொல்லுங்க. ஆன்சர் சொல்லிட்டீங்க. 18 என்ன வரும்? 18 என்னமா வரும்? 18 17 என்ன வரும்? 18 17 என்னமா வரும்? 18வது நம்பரும் 17வது நம்பர் என்ன வரும் சொல்லுங்க. யாராவது கமெண்ட் பண்ணுங்கம்மா. 18 என்னது 2184. 17 1597. ஓகே, ரெண்டு மைனஸ் பண்ணா 987 கரெக்டா? 25 சாரிப்பா 2584 minus 1597 equal to 987. ஓகே, சூப்பர்.
அடுத்து 33வது கொஸ்டின். ஓகேவா? இந்த கொஸ்டின் யாருக்கா போட தெரியுமா? ட்ரை பண்றீங்களா? இங்க பாருங்க, f1 ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, f2 ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. f1 ஓட வேல்யூ என்னது 1, f2 ஓட வேல்யூ என்னது 3. அப்புறம் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா fi என்னன்னு கேக்குறாங்க. நமக்கு என்ன கேக்குறாங்க? fi என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்ணோம்? இப்ப f1 f2 தெரியும், அடுத்து f3 சப்ஸ்டிட் பண்ணும், அடுத்து f4 சப்ஸ்டிட் பண்ணும், அடுத்து f5 சப்ஸ்டிட் பண்ணும். அப்படி வரும்போது என்ன ஆன்சர் வரும்? ஓகேவா? சொல்லுங்க பாப்போம். 11 அதுக்குள்ளே போட்டீங்க. அதுக்குள்ளே ஆன்சர் பண்ணிட்டீங்க 11. சரி, ஓகே, பார்க்கலாமா? f3 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப என்ன வரும்? f3 minus 1 f3 minus 2. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? f2 plus f1 கிடைக்கும். அப்ப f2 ஓட வேல்யூ 3, f1 ஓட வேல்யூ 1. அப்ப 3 plus 1 equal to 4. இதுதான் f3 ஓட வேல்யூ. அடுத்து f4 சப்ஸ்டிட் பண்ணுங்க. என்ன வரும்? f4 minus 1 f4 minus 2 f3 f2. அப்ப f3 ஓட வேல்யூ 4, f2 ஓட வேல்யூ என்னது 3. அப்ப 7. இது f4 ஓட வேல்யூ. அப்ப ஃபைனலா f5 சப்ஸ்டிட் பண்ணலாமா? என்ன வரும்? f4 f3. அப்ப f4 ஓட வேல்யூ 7, f3 ஓட வேல்யூ எவ்வளவுமா? 4. அப்ப ஆன்சர் 11. ஓகே, ஆன்சர் என்ன வரும்? 11 வரும். புரியுதுங்களா? கிளியராமா? 13 எப்படி வரும்? 11 தான் வரும். சரிங்களா? ஓகே. அப்ப இந்த சம்ம நிறைய வாட்டி கேட்கறாங்க. ரீசெண்டா எக்ஸாம்ல நம்பர் சிஸ்டம் ப்ராப்ளமான நம்பர்ஸ் வந்து இந்த சம்ம நிறைய வாட்டி கேட்கறாங்க. அப்ப நமக்கு போட தெரியும். ஓகேவா? அடுத்து 34வது சம். இதுதான் பேசிக்கான கொஸ்டின் தான். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். 9ஆல் வகுப்படும் 3 இலக்க இயலெண்கள் மொத்தம் எத்தனை? 9ஆல் வகுப்படும் 3 இலக்க இயலெண்கள் எத்தனை? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அப்ப 3 இலக்க எண்கள்னா என்னது? 100ல இருந்து 999 வரைக்கும். கரெக்டுங்களா? அப்ப இதுக்குள்ளார எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்னா 900 நம்பர்ஸ் இருக்குது. அப்போ 9ஆல டிவைட் ஆகணும். அப்ப 900 divided by 9 போட்டா நமக்கு என்ன வரும்? 100 வரும். இதோட ஆன்சர் என்னது? 100 எண்கள் இருக்குது. ஓகேவா? அவ்வளவுதான். 9ஆல் வகுப்படும் 3 இலக்க இயலெண்கள் எத்தனைனா ஆன்சர் என்னது? 100. கிளியரா? தெரியல, என்னன்னு தெரியல, நெட் ஸ்லோவா இருக்கானு தெரியல, கமெண்ட்ஸ் ஸ்லோவா தான் வருது, கமெண்ட்ஸ் லேட்டா தான் வருது. ஓகேவா? நெட் ஸ்லோவா இருக்கானு தெரியல. கிளியராமா? சம கிளியரா? அடுத்தது 35வது சம். இதுக்கு யாரும் ஆன்சர் பண்ண தெரியுமா? இந்த மாடல் கொஸ்டின் கேட்டா இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஒரு தேர்வில் 10 வினாக்கள் சரியா தவறா என்ற வகையில் உள்ளது. அவ்வினாக்களுக்கு எத்தனை வகைகளில் விடையளிக்க முடியும்? 10 வினாக்கள் இருக்கான், சரியா தவறான. அப்படி இருக்கும்போது எத்தனை டைப்ஸ் ஆஃப் வேஸ்ல இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும்? இதுக்கு என்ன ஆன்சர் தெரியுமா? இருக்காது. இங்க பாருங்க, 2 ஆப்ஷன் இருக்குது, 10 கொஸ்டின் இருக்குது. அப்ப மீனிங் என்னது? 2 அடுக்கு 10. அப்ப 2 அடுக்கு 10 என்ன வரும்? 1024 வழிகள். அவ்வளவுதான். 1024 waves. இப்ப 2 ஆன்சர் பண்ணலாம், ட்ரூவா ஃபால்ஸா. மொத்தம் அது மாதிரி என்னது? 10 கொஸ்டின் ஆன்சர் பண்ணோம். அப்ப 2 பவர் 10. அப்ப 2 பவர் 10 என்ன இருக்கும்? 1024. கிளியரா? கிளியராமா?
ஓகே, அடுத்து 36வது கொஸ்டின். இதுவும் ஸ்கூல் புக்ல இருக்க சம் தான், எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஒரு நகைக்கடையில் உள்ள பாதுகாப்பு பெட்டகத்திற்கான திறவுகோல் எண் 4 இலக்கங்களை கொண்ட தனித்துவமான எண்ணாக என்பதில் ஒவ்வொரு இடமதிப்பிலும் 0 முதல் 9 வரையிலான 10 எண்களை கொண்டு உருவாக்க வேண்டும் எனில் ஒரு தனித்துவமான திறவுகோல் எண் நம்ப எத்தனை விதமான வழிகள் உள்ளது? அப்ப நல்லா யோசிக்கணும். இங்க 4 டிஜிட் இருக்கான். 4 டிஜிட் 0 to 9 0 to 9 யூஸ் பண்ணுமா? ஓகேவா? அப்ப பாருங்க 0 to 9 மொத்தம் எத்தனை சிங்கிள் டிஜிட்? 10 நம்பர். 10 நம்பர் இருக்கா? அடுத்தது இப்ப இது 2 டிஜிட்டா மாத்தினா நமக்கு என்ன வரும்? 10 into 10. ஓகேவா? அடுத்து 3 டிஜிட்டா மாத்தோம்னா நமக்கு என்ன வரும்? இன்னொரு 10. ஓகேவா? அடுத்து 4 டிஜிட்டா மாத்தும்போது என்ன வரும்? இன்னொரு 10. அவ்வளவுதான். அப்ப ஒரு இலக்கங்கள் 10 நம்பருக்கு தான். அப்ப 10 வாட்டி பயன்படுத்தலாம். அது இதை வந்து நான் 2 இலக்கமா பயன்படுத்தலாம். ஓகேவா? அப்ப என்னது? இன்னொரு 10. அது 3 இலக்கமா பயன்படுத்தலாம். அப்ப இன்னொரு 10. அப்ப இதே இதை 4 இலக்கமா பயன்படுத்தலாம். அப்ப இன்னொரு 10. அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப 10 into 10 100, 100 into 10 1000, 1000 into 10 10,000. அப்ப எத்தனை வழிகள் அதுக்கு கீ செட் பண்ணலாம் அப்படின்னா 10,000 வழிகள்ல செட் பண்ணலாம். ஓகேவா? அவ்வளவுதான் ஆன்சர். A safety locker in a jewel shop requires 4 digit unique code. The code has digit from 0 to 9. How many unique codes? அப்ப nearly 10,000 கோட்ஸ் என்ன பண்ணலாம்? உருவாக்கலாம்னு சொல்றாங்க. புரியுதா? பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் இல்ல. கிளியரா? ஓகே, அடுத்த கொஸ்டின். இது ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். 10 நாற்காலிகளின் விலை 4 மேஜைகளின் விலைக்கு சமம். அப்ப எப்படி வச்சுக்கலாம்? நாற்காலி எக்ஸ்னு வச்சுக்கலாமா? மேஜை என்னது? ஒய்னு வச்சுக்கலாம். அப்ப 10x equal to 4y. 10x equal to 4y. அடுத்து வேற என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 15 நாற்காலிகள் 2 மேஜைகள் சேர்த்து விலை 4,000 ரூபாயும். நமக்கு என்ன கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா 12 நாற்காலிகள் மற்றும் 3 மேஜைகளின் விலை என்ன அப்படின்னு கேட்கறேன். அப்ப நமக்கு என்ன தெரியணும்? எக்ஸோட வேலையும் ஒய்யோட வேலையும் நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆன்சர் பண்ண முடியும். கரெக்டுங்களா? இங்க பாருங்க, இங்க 15x, இங்க 2 ஒய் இருக்குது. அப்ப இதை 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு 2 ஒய்யோட வேல்யூ கிடைச்சிரும். அப்ப அடிக்கலாமா? 2ஆல டிவைட் பண்ணலாமா? என்ன வரும்? 5x equal to 2y வரும். 5x equal to என்னது? 2y வரும். அப்ப 2yக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 5x அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்ப பாருங்க 15x plus 5x equal to 4,000. அப்ப மொத்தம் 20x equal to 4,000. 0க்கு 0 அடிச்சலாமா? இந்த 2ஐயும் 400ஐயும் அடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 200 ரூபான்னு கிடைக்கும். அப்ப எக்ஸோட வேல்யூ 200 ரூபான்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? அப்ப எக்ஸோட வேல்யூ போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிடும்? ஒய்யோட வேல்யூ கிடைச்சிடும். கரெக்ட்? கிடைச்சிருமா? எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் கிடைச்சிடும். ஓகேவா? இப்ப இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 1000 ரூபான்னு வரும். 5 into 200 1000 ரூபாய். ஓகேவா? 2y. அப்ப 1000 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும்? ஒய்யோட வேல்யூ 500 ரூபான்னு வந்துடும். அப்ப எக்ஸோட வேல்யூ 200 ரூபா, ஒய்யோட வேல்யூ 500 ரூபா. இப்ப இதை எடுத்துட்டு போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆன்சர். அப்ப 12x. அப்ப 12 into 200 எவ்வளவு வரும்? 10 into 200 2000. 200 into 2 400. 2400 பிளஸ் 3y. ஒரு ஒய்னா 500 ரூபா. 3 into 500 1500 ரூபா. 0093 3900. எங்க இருக்கு? டி ஆப்ஷன். அவ்வளவுதான். புரியுதுங்களா? கிளியராமா? சூப்பர். அடுத்த விஷயமா, பின்வருவனவற்றுள் எது பித்தாகோரியன் 3 தொகுதிகள்? ஓகேவா? ஃபைண்ட் அவுட் தி பித்தாகோரியன் ட்ரிப்ளெட். அப்படின்னா ஒண்ணும் இல்ல, பித்தாகரஸ் தியரம் எதுன்னு கேக்குறாங்க. ஓகே, அப்ப பித்தாகரஸ் தியரம்னா உங்களுக்கு தெரியும். என்னது? a ஸ்கொயர் இப்படியே வச்சுக்கோங்க. a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு c ஸ்கொயர். அதாவது 2 வேல்யூ ஸ்கொயர் பண்ணி கூட்டினா 3ஆவது வேல்யூ என்னது? ஈக்குவல்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி எதை பண்ணா 3ஆவது வேல்யூ நமக்கு வரும்னு கேட்கறாங்க. ஓகேவா? இங்க எந்த ஆப்ஷன் வரும் சொல்லுங்க பாப்போம்.
ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்னு வரும். அதான் அப்படியே ஷார்ட்டா இல்லை. ஓகேவா? இது எந்த ஆப்ஷன் பண்ணா ஆன்சர் வரும் சொல்லுங்க பார்ப்போம். எந்த ஆப்ஷன் வரும்? பித்தாகரஸ் தியரம் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகும். சி ஆப்ஷனா? ஓகே, சி ஆப்ஷன் செக் பண்ணலாமா? சி ஆப்ஷன் கரெக்டானு. 20 ஸ்கொயர் 400, 21 ஸ்கொயர் 441, 841. அப்ப 29 ஸ்கொயர் 441 வருதான்னு பார்க்கலாமா? வந்துருச்சா 841? அப்ப ஆன்சர் சி ஆப்ஷன். அவ்வளோ. ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின் cannot understand. இங்க பாருங்க, 10 நாற்காலியின் நிலை 4 மேஜைகளின் நிலைக்கு சமம். அப்ப நாற்காலி எக்ஸ்னு வச்சுக்கலாம், மேஜை ஒய்னு வச்சுக்கலாம். அப்ப மீனிங் என்னது? 10x = 4y அர்த்தம். ஓகேவா? அடுத்த டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? 15 நாற்காலிகள் 2 மேஜைகளோட விலை 4000 கொடுத்துருக்காங்க. 15 நாற்காலி 2 மேஜை 4000 கொடுத்துட்டாங்க. அப்ப நமக்கு இதை 2 டேட்டாவை ஏதாவது ஒரு டேட்டாவை மாத்தணும். கரெக்டுங்களா? அப்ப இங்க 2y இருக்குது. அப்ப இங்க 2y கொண்டுட்டு வரணும். அப்ப என்ன பண்ணணும்? இதை 2ஆல டிவைட் பண்ணலாமா? இதை 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 5x இங்க 2y வந்துடும். அப்ப 2yக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 5x ன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? அப்ப பாருங்க, 15x இந்த 2yக்கு பதிலா 5x = 4000. மொத்தம் 20x = 4000. அப்ப அடிச்சோம் அப்படின்னா x ஆட வேல்யூ 200 கிடைக்கும். இந்த x ஆட வேல்யூ இங்க எடுத்துட்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு y ஆட வேல்யூ கிடைச்சு. அப்ப x ஆட வேல்யூ தெரிஞ்சு போச்சு, y ஆட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. நமக்கு கேட்கிற டேட்டாவில் சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்ப 12x, அப்ப 12 × 200 2400, 3y 3 × 500 1500, 1500 கூட்டினா 3900. அவ்வளவுதான். புரியுதுங்களா? புரியுதா? இப்போ அடுத்தது இதுவும் கேட்கிற கொஸ்டின் 6வது புக்ல இருக்குது. ரோமன் நம்பர்ஸ், அதை வச்சு ஆன்சர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரோமன் நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? பார்க்கலாமா? MDCLXVI. ஐனா 1ன்னு அர்த்தம், வினா 5ன்னு அர்த்தம், எக்ஸ்னா 10ன்னு அர்த்தம், எல்னா 50ன்னு அர்த்தம், சினா 100ன்னு அர்த்தம், டினா 500ன்னு அர்த்தம், எம்னா 1000ன்னு அர்த்தம். இது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? மனப்படமா தெரியணும், தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். அப்ப 1000, 1500, 1600, 1650, 1660, 1665, 1666. எல்லாத்தையும் கூட்டினா ஆன்சர் 1666. அவ்வளவுதான். எல்லாத்தையும் ஆட் பண்ணும். ஓகே, 16666. கிளியரா? அப்ப இந்த வேலையை நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஓகேவா? ஐனா 1, பினா 5, எக்ஸ்னா 10, எல்னா 50, டினா 500, எம்னா 1000. புரியுதா? அடுத்து 40வது கொஸ்டின். ஓகே, 40வது இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஒற்றை இயலெண்ணின் கணம் எப்படி இருக்கும்? The cube of an odd natural numbers. ஒற்றை இயலெண்ணின் கணம் என்ன இருக்கும்?
cube of odd numbers. Cube of odd number என்ன பாருங்க, cube of odd number எப்பவுமே என்னவா இருக்கும் அப்படின்னா odd number தான் இருக்கும். ஓகேவா? இது பாருங்க 1 cube என்ன வரும் 1, 3 cube என்ன வரும் 27, 5 cube என்ன வரும் 125. அப்ப ஆட் நம்பரோட கியூப் எல்லாமே அப்படிதான் இருக்கும், ஆட் நம்பரா தான் இருக்கும். ஓகேவா? புரியுதுங்களா? ஓகே. அடுத்து 41. கீழ்கண்ட எண்களில் முழு கன எண் எது? which one is a perfect cube னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுல எது கியூப் நம்பர், கரெக்டான கியூப் நம்பர் சொல்லுங்க பாப்போம். கரெக்டான கியூப் நம்பர் என்ன ஒரு ஆன்சர்? என்ன ஒரு ஆன்சர்? கரெக்டான கியூப் நம்பர் என்னது? கரெக்டான கியூப் 512 அப்படிதானே? இது 6 ஸ்கொயர், இது 10 ஸ்கொயர், இதுதான் 8 கியூப். ஓகே, இது எதுவுமே கிடையாது. 512. ஓகே, சூப்பர்மா. அடுத்து 42வது கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த கொஸ்டினுக்கு இது ஒரு 2-3 வாட்டி கேட்டிருக்காங்க இந்த சம்ம. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். அடுத்தடுத்த 3 இரட்டை இயலெண்களின் பெருக்கலை வகுக்கும் மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்கிறாங்க. The highest number which divides the product of any 3 consecutive even natural numbers. இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். பார்க்கலாம் இந்த சம்க்கு ஆன்சர் பண்ண தெரியுதான். இந்த சம்க்கு ஆன்சர் பண்ணுங்க. நான் யாருமே ஆன்சர் பண்ணல. 8 கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். 8 எப்படி வரும்? என்ன எல்லாம் 8 தான் ஆன்சர் பண்றீங்க, கொஸ்டினே யாரும் புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த 3 இரட்டை இயல் எண்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2, 4, 6 இதுதான் அது. அடுத்தடுத்த 3 இரட்டை இயல் எண்கள் பெருக்கல் அப்படின்னா பெருக்கணும். இது 4 2 8, 8 6 எவ்வளவு? 48ன்னு வரும். 8 6 எவ்வளவு வரும்? 48ன்னு வரும். அப்ப 48 2 டிவைட் பண்ணும், 4 டிவைட் பண்ணும், 8 டிவைட் பண்ணும், 16 டிவைட் பண்ணும். கரெக்ட்டுங்களா? ஆனா நமக்கு என்ன கேக்குறாங்க? அந்த டிவைட் பண்ணல பெரிய நம்பர் எதுன்னு கேக்குறாங்க. அப்ப பெரிய நம்பர் எது? 16 தானே பெரிய நம்பர். அப்ப ஆன்சர் 16 தான். ஓகேவா? அதுதான் கொஸ்டின் என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். புரியுதா? அடுத்தடுத்த 3 இரட்டை இயலெண்களின் பெருக்கலை வகுக்கும் மிகப்பெரிய எண். ஓகேவா? ஆன்சர் 48. அதை டிவைட் பண்ண பெரிய நம்பர் 16. புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். ஒரு தொட்டியில் 3இல் 1 பங்கு 45 லிட்டராம். அப்ப 3ல 1 பங்கு தான் 45. அப்ப இதோட டோட்டல் எவ்வளவு பாருங்க? 45 × 3 45 90 135. இதுதான் டோட்டல். 3ல 1 பங்கு 45 லிட்டர். அப்ப டோட்டல் எவ்வளவு? 135 லிட்டர். நமக்கு என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? அத்தொட்டியில் முழு கொள்ளளவில் பாதி எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அதாவது டோட்டல்ல பாதி எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப டோட்டல் 135, அதுல பாதி அப்படின்னா 67.5. கரெக்டா? 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு என்ன வரும்போது 67.5. புரியுதா? கிளியராமா? 67.5.
கொஸ்டின் பாருங்க 44வது கொஸ்டின். How many days are there in x weeks x days னு கேட்டிருக்காங்க. x weeks x days. x week னா என்ன மீனிங்? ஒரு வாரம்னு அர்த்தம். ஒரு வாரம்னா என்ன மீனிங்? 7 நாள். அப்ப 7x. x days அப்படின்னா அது ஒரு நாள்னு அர்த்தம். ஓகே, அப்ப பிளஸ் x. அப்ப ஈக்குவல் டு 8x. எங்க இருக்கு? பி ஆப்ஷன். அவ்வளவுதான். செவன் எக்ஸ் இல்லப்பா, 7x இங்க ஒரு x இருக்கு. அப்ப டோட்டல் 8x. x வாரம் x நாட்கள்னு கேக்குறாங்களா இல்லையா? x weeks x days. அப்ப x weeksனா 7x. டேஸ்னா ஒன்னு இருக்கா இல்ல ஒரு x இருக்கா இல்லையா? அப்ப டோட்டல் எவ்வளவு? 8x. நான் எல்லாம் 7x 7x ன்னு போடுறீங்க. 7x இல்ல 8x. ஓகே, புரியுதா? 7x தப்பு, 8x தான் கரெக்ட். சரியா? அடுத்த கொஸ்டின் 45வது கொஸ்டின். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான கொஸ்டின், நல்ல ஒரு ஸ்டேட்மெண்டான கொஸ்டின். ஓகே, பார்க்கலாமா? a plus b இன் கூட்டல் எதிர்மறை a plus b எனில் a இன் கூட்டல் எதிர்மறை என்னன்னு கேட்டிருக்காங்க. கூட்டல் எதிர்மறை அப்படின்னா என்ன மீனிங்? ஓகேவா? இந்த கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். a plus b equal to என்னது? 0 அப்படிங்கிற கண்டிஷன் வரும். அப்படி இருக்கும்போது மீனிங் என்னது? a ஓட எதிர்மறை b, b ஓட எதிர்மறை என்னது? a. ஓகேவா? a ஓட இன்வர்ஸ் b, b ஓட இன்வர்ஸ் a. இப்போ நம்ம என்ன சொல்லிருக்கோம்? a plus b இன் கூட்டல் எதிர்மறை a plus b ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்ப பாருங்க, a plus b ஓட எதிர்மறை a plus b. அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 0 வருதான்னு பார்க்கணும். அப்ப 2a plus 2b. ஓகேவா? 2 காமனா எடுத்துட்டோம்னா நமக்கு a plus b equal to 0 ன்னு வரும். இந்த 2 அங்க போயிடுச்சுன்னா 0 ன்னு கிடைக்கும். அப்ப ஃபைனலா நமக்கு என்ன வந்திருக்கு? மறுபடியும் a plus b equal to அதே 0 தான் வந்திருக்கு. வந்துருச்சா? அதே சேம் கண்டிஷன் வந்துருச்சா இல்லையா? அப்ப நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா a இன் கூட்டல் எதிர்மறை என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இதுதான் நான் ஸ்டார்டிங்ல சொல்லி கொடுத்தேன். அப்ப a வாட எதிர்மறை என்னது? b, b ஆட எதிர்மறை என்னது? a. அப்ப a வாட எதிர்மறை என்ன அப்படின்னா ஆன்சரே b. ஓகேவா? நீங்க என்ன நினைப்பீங்க? எதிர்மறைன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவீங்க? மைனஸ் b இல்ல மைனஸ் a அப்படின்னு போட்டுருவீங்க. அப்படி கிடையாது. இப்போ கரெக்டா கண்டிஷன் புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சால்வ் பண்ண தெரியும். புரியுதுங்களா? புரியுதாமா இந்த சம? ஆனா அதான் உனக்கு குழப்பறதுக்காக பாருங்க, பிளஸ் பி மைனஸ் பி ஏ ஏ மைனஸ் பின்னு கொடுத்துருக்காங்க. நீங்க எதிர்மறைன்னு ஒண்ணே மைனஸ் போட்டக்கூடாது. ஓகே, அடுத்த கொஸ்டின் 46. ஓகேவா? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம் யாராவது. How many different towers of 4 blocks can be built using 2 red and 2 blue blocks? இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். பார்க்கலாம் இதுக்கு யார் ஆன்சர் பண்ணுங்க. பேசிக்கான கொஸ்டின் தான். ஆன்சர் வரும். நம்ம ஆன்சர் வரும். என்ன யாருமே ஆன்சர் பண்ணல இதுக்கு?
பி 6 அப்படியா? சூப்பர். ஓகேவா? என்ன ஆன்சர் வரும்? 6. சூப்பர்மா. ஒருத்தவங்க தான் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. கௌதம் சூப்பர்பா. பரவாயில்ல கௌதம், பரவாயில்லையே ஆன்சர் பண்றீங்களே. என்ன யாருமே இல்ல, 2 பேர் தான் லைவ்ல இருக்கீங்க. 2 பேர் தான் லைவ்ல இருக்கீங்களா? ஏமா யாரையுமே காணோம்? அதான் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 4 பாக்ஸ் இருக்குதான். இந்த 4 பாக்ஸ் எப்படி ஃபில் பண்ணும் அப்படின்னா, 2 ரெட்டு 2 ப்ளூ வச்சு ஃபில் பண்ணுமா. ஓகேவா? அப்ப இது எப்படி போடலாம் அப்படின்னா, ஈஸியா போடலாம் அப்படின்னா, பெர்மிட்டேஷன் மெத்தட்ல போடணும், ஃபேக்டோரியல் மெத்தட்ல போடணும். மொத்தம் 4 பாக்ஸ், 4 ஃபேக்டோரியலா. இந்த 4 ஃபேக்டோரியலை ஃபில் பண்றதுக்கு என்னது? 2 ரெட்டு, அப்ப 2 ஃபேக்டர், 2 ப்ளூ, 2 ஃபேக்டோரியல். அப்ப 4 ஃபேக்டோரியல் என்ன மீனிங்? 4 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இன்ட்டு 1. கீழே 2 ஃபேக்டோரியல்னா 2 இன்ட்டு 1, மறுபடியும் 2 ஃபேக்டோரியல்னா 2 இன்ட்டு 1. அப்ப இந்த 2 1 இந்த 2 1 கேன்சல் பண்ணிடலாமா? இந்த 2யும் 4யும் அடிச்சா 2, 2 எவ்வளவுப்பா? 6. அப்ப எத்தனை வழிகளில் பண்ணலாம் அப்படின்னா 6 வழிகளில் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். சரிங்க சார். இப்ப நார்மலா எப்படி போறதுன்னா ஃபில் பண்ணி பார்க்கணும். நீ பாருங்க, ரெட்டு ரெட்டு ப்ளூ ப்ளூ பண்ணலாமா? அடுத்து ப்ளூ ப்ளூ ரெட்டு ரெட்டு பண்ணலாமா? அடுத்து ரெட்டு ப்ளூ ரெட்டு ப்ளூ பண்ணலாமா? அடுத்து என்னது? ப்ளூ ரெட்டு ப்ளூ ரெட்டு பண்ணலாமா? அடுத்து வேற என்ன பண்ணலாம்? ரெட்டு ப்ளூ ப்ளூ ரெட்டு பண்ணலாமா? ப்ளூ ரெட்டு ரெட்டு ப்ளூ. வேற ஏதாவது பண்ண முடியுமா? அவ்வளவுதான். அப்ப இந்த மாதிரி என்ன 6 வழிகளில் பண்ணலாம். ஓகேவா? அப்படி போட தெரியலாம், நம்ம ஃபேக்டோரியல் மெத்தட் உங்களுக்கு போட தெரியும். மொத்தம் 4 பிளாக்ஸ், அப்ப 4 ஃபேக்டோரியல். இந்த 4 ஃபேக்டோரியல் எப்படி ஃபில் பண்ணும்? 2 கண்டென்ட், 2 ரெட்டு 2 ப்ளூ. ஓகேவா? அப்ப 2 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல். அவ்வளவுதான். புரியுதா? கிளியரா? இல்ல அப்படின்னா இந்த மாதிரி போட தெரியும், போட்டு பார்க்க தெரியும். கிளியராமா? கிளியரா? புரியுதா? ஓகே. அடுத்தது 46. அடுத்து 47. ஒரு டசன் வாழைப்பழத்தின் விலை ரூபாய் 20 எனில் 100க்கு வாங்கப்படும் வாழைப்பழங்களின் எண்ணிக்கை என்னன்னு கேக்குறாங்க. அப்ப ஒரு டசன் அப்படின்னா 12 பழம். இந்த 12 பழத்தோட விலை தான் 100 ரூபாய். சரி, 20 ரூபாய். 12 பழத்தோட விலை தான் அது 20 ரூபாய். அப்ப நமக்கு என்ன கொஸ்டின் கேக்குறாங்கன்னா, 100 ரூபாய்க்கு எத்தனை பழம் கேட்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இந்த 20 100 அடிச்சா 5 கிராஸ் என்ன பண்ண பெருக்கணும். 5 12 எவ்வளவு? 60 பழம் வாங்கலாம். ஓகேவா? எத்தனை பழம் வாங்கலாம்? 60 பழம். 100 ரூபாய்க்கு 60 பழம். அப்ப ஒண்ணு இல்ல, சிம்பிள். ஒரு டசன் 20 ரூபா அப்படின்னா 100 ரூபா இருக்குதான். அப்ப இங்க 5ஆல பெருக்கணும். அப்ப இங்க 5ஆல பெருக்கணும். அப்ப 5 12 எவ்வளவு? ஒரு டசன்னா அது 12 பழம். அப்ப 60 பழம் 100 ரூபா. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் தான். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஒரு டசன் 12 பழம். இந்த 12 பழம் எவ்வளவு? 20 ரூபா. நமக்கு இந்த அமௌண்ட் எவ்வளவு? 100 ரூபான்னு கொடுக்கும். அப்ப 100 வருதா, இங்க என்ன பண்ணும்? 5ஆல பெருக்கும். 25 100. இங்கே அதே 5ஆல பெருக்குனா 12 5 எவ்வளவு? 60. அப்ப 60 பழம். புரியுதா? சூப்பர்மா. அடுத்து 48வது கொஸ்டின். ஒரு 50 கொஸ்டின் பார்த்துடலாம். ஓகேவா? பார்த்தாதான் கரெக்டா இருக்கும். 3 பகா எண்களின் கூடுதல் என்பது அவற்றில் இரு பகா எண்களின் வேறுபாடு 4 எனில் அந்த 3 எண்கள் யாவை? இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். ஆப்ஷன்ல இருந்தே சொல்லிடலாம் பார்த்து. ஓகே, அதெல்லாம் வேற மெத்தடே இல்லை, ஆப்ஷன் மெத்தட் தான் ஈஸியா. அதாவது என்னது, 3 எண்ணை கூட்டினா 80 வரணுமா, இல்ல 2 நம்பரோட டிஃபரன்ஸ் 4. 40 70 78 80 78 80 40 78 80 கரெக்டா? ஓகே. அடுத்தது 67 77 78 80 67 இது எல்லாமே 80 வருது. ஓகே.
அப்ப அடுத்த கண்டிஷன் பாருங்க, வேறுபாடு 4 இருக்கணும். ஓகேவா? இங்க வேறுபாடு 4 வரல, இங்கேயும் வேறுபாடு 4 வரல, இங்கேயும் வரல. அப்ப ஆன்சர் பி ஆப்ஷன். இங்க பாருங்க, இது எல்லாத்தையும் கூட்டினா 80 வருதா? 37க்கு 41 டிஃபரன்ஸ் எவ்வளவு? 4 வருது. அப்ப ரெண்டுமே சாட்டிஸ்பிகேஷன் ஆகுறது. இது பி ஆப்ஷன். அவ்வளவுதான். ஓகேவா? ஏ ஆப்ஷனா? ஆமா. எப்படிமா ஏ ஆப்ஷன் வரும்? எதுக்குமா ஏ ஆப்ஷன் சொல்றீங்க சம்பந்தம் இல்லாம? எதுக்கு ஏ ஆப்ஷன் வரும்? கிளியரா? அடுத்து 49வது கொஸ்டின். ஏழை ஒரு இலக்கமாக கொண்ட ஒரு இலக்க இயலெண்கள் எத்தனை? இங்க பாருங்க, நேத்தி ஒரு சம்மு பார்த்தோம், அந்த சம் வேற இது சம் வேற, கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. 1 முதல் 100 வரையில் எத்தனை 3, 4, 5, 6, 7 இதெல்லாம் பார்த்தோம் நேத்திக்கு. ஓகே, இதுல எந்த நம்பர் கொடுத்தாலும் இதுக்கு ஆன்சர் அது 20ன்னு பார்த்தோம். 1 கொடுத்தா மட்டும் என்னது 21 பார்த்தோம். 0 கொடுத்தா என்னது 11 பார்த்தோம். இது வந்து நேத்திக்கு பார்த்த சம். ஆனா இது வேற சம். ஏழை ஒரு இலக்கமாக கொண்ட இலக்க இயலெண்கள் 2 டிஜிட் நம்பர். அப்ப தெளிவா நோட் பண்ணும், 2 டிஜிட் நம்பர். ஓகேவா? அப்ப என்ன வரும் பாருங்க, 17 வருமா, 27 வருமா, 37 வருமா, 47, 57, 67, 87, 97, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79. ஓகேவா? அப்ப கூட்டி பார்க்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 தான் டோட்டல். ஓகேவா? சார் நேத்து இங்க 3 2 வாட்டி இருந்தே கூட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. இங்க 2 டிஜிட் நம்பர், 2 டிஜிட்ல ஒரு டிஜிட் நம்பர் இருக்குமா, 7 இருக்கணுமா? அப்ப இது எல்லாமே 2 டிஜிட் நம்பர்ல ஒரு டிஜிட் நமக்கு என்ன இருக்கும், 7 இருக்கும். அப்ப இங்க 2 7 இருக்கணும்னு இங்க 2 வாட்டி கூட்டக்கூடாது. இது வேற கொஸ்டின், இது வேற கொஸ்டின், ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அப்ப இதோட ஆன்சர் என்னன்னா 18. ஓகேவா? 1 முதல் 100 வரையில் எத்தனை 3 இருக்குது, எத்தனை 4 இருக்குது, எத்தனை 5 இருக்குது, எத்தனை 6, 7, 8, 9 எல்லாம் இருக்கு கேட்டாங்கன்னா ஆன்சர் என்னது 21 முறை. ஓகே, சாரி 20 முறை. ஓகேவா? 1 கேட்டாங்கன்னா 21 முறை, 0 கேட்டாங்கன்னா 11 முறை. அப்ப இந்த மாதிரி 2 டிஜிட் அப்படின்னு கேட்டாங்கன்னா கேர்ஃபுல்லா போடணும். ஓகேவா? அப்ப ஆன்சர் என்னது 18. அப்ப இது வேற கொஸ்டின், இது வேற கொஸ்டின், கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. ஓகேவா? சூப்பர்மா. ஓகே, அவ்வளவுதான். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின், இதால முடிச்சிடலாம். ஓகேவா? பேலன்ஸ் 25 கொஸ்டின் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நான் வாங்கும் ஒவ்வொரு 12 மாம்பழங்களிலும் 3 அழுகி போய்விடும் எனில் 100 மாம்பழங்களை வாங்கினால் எத்தனை மாம்பழங்கள் இருக்கும், அழுகிய மாம்பழங்கள் இருக்கும்னு கேட்கிறேன். ஓகே, அங்க பாருங்க, 12க்கு 3. ஓகேவா? 12க்கு 3, 12க்கு 3. இது உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி சொல்றேன். ஓகேவா? டைரக்டா போடனாலும் போடலாம், பட் உங்களுக்கு புரியணும்ல, அதுக்காக. 12, 12, 12. 100ல 12 டிவைட் பண்ணா 8 வாட்டி வரும், 8 செட் வரும். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 பாருங்க, 8 12 96, 8 12 96 ஆச்சா? இன்னும் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு, 4 பழம் இருக்கு. அப்ப 12 பழத்துக்கு 3 பழம் அழுகி இருக்கு அப்படின்னா 4 பழத்துக்கு 1 பழம் அழுகி இருக்கு. கரெக்டுங்களா? அப்ப பாருங்க, 3 6 9 12 15 18 21 24 25. அப்ப மொத்தம் எத்தனை பழம் அழுகி இருக்குன்னா 25 பழம் அழுகி இருக்கு. சார் இப்படிதான் போடணுமா சார்னா இப்படி போட தேவையில்லை, இப்படி சிம்பிளா போட்டு போயிடலாம். 100 12ஆல டிவைட் பண்ணும். என்ன வரும் பாருங்க, 8 12 96, பேலன்ஸ் 4ன்னு வரும். அப்ப 8 12 96னா ஒவ்வொரு இதுக்கும் 3 பழம். அப்ப 8 × 3 எவ்வளவுப்பா, 24 பழம். அப்ப 12க்கு 3 பழம்னா 4க்கு 1 பழம். ஓகேவா? 4க்கு 1 பழம். அப்ப மொத்தம் 25 பழம் வீணா போயிருக்கு. புரியுதுங்களா? கிளியரா? புரியுதாமா? ஓகே, கிளியர்? ஓகே, 50 கொஸ்டின் நம்ம பார்த்திருக்கோம். இன்னும் பேலன்ஸ் ஒரு 25 கொஸ்டின் இருக்கு.